ஜமீன்தார் நடிப்புராய தர்பூஸ் ராஜா. நாங்கள் தர்பீஸ் வெளில போய் கூட கேரக்டர் பண்ணுது. ஜமீன்தார் நடிப்புராய தர்பூஸ் ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 நெக்லஸை வந்து பாதுகாக்க சொல்லியிருக்காருங்க. 2 குடும்பங்கள் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு வைர நெக்லஸ். இந்த நெக்லஸை யார் சரியான முறையில் அதை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார டாஸ்க். நாங்கள் உண்மையாலே டாஸ்கின் அடிப்படையில் அங்கே வாக்கு போடுறாங்க எனக்கு தெரியல, ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இந்த டாஸ்க் லெட்டரை விக்கல் விக்ரம் தான் படிக்கிறாரு. அப்போ என்னன்னா 2 நெக்லஸ் இருக்க போது யார் அதை சரியான முறையில் பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார டாஸ்காக இருக்க போது. யார் அதை சிறப்பாக செய்ய போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டர் எடுத்து அதில் ஜொலிப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் குடும்பம் சுபிக்ஷா, பிரஜன், அமித், அரோரா சின்க்ளேயர், கனி. இவர் விக்கல் விக்ரம் இருக்காங்க, ஒருத்தவங்க முகத்தை மூடிட்டாங்க, அவங்க திவ்யான்னு நினைக்கிறேன். இது யாருங்க படையப்பா கெட்டப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படையப்பா கெட்டப்பில் உட்காந்துருக்கிறவர். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன், டிஆர் கெட்டப்பில் வினோத், அதுக்கப்புறம் சாண்ட்ரா. அது யாரையா கட்டம் போட்ட சட்டை தெரில. பார்வதி, கம்ருதீன், வியானா. அடுத்தது தானை தலைவி ரம்யா. இவங்கெல்லாம் இருக்காங்க. ரம்யாவுக்கு 70 நாள் கன்ஃபார்ம் ஆகி போச்சு பிக் பாஸ் வீட்டில். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய கேரக்டரை ப்ளே பண்ணி இந்த நெக்லஸை காப்பாற்ற போகிறாங்க. பிரஜன் நல்ல ஒரு கெட்டப் போட்டிருக்காரு, நல்ல ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க போல இருக்குது விஜய். பார்வதி என்ன மீண்டும் சேவ் பண்ணிட்டாரு கம்ருதீன். அதாவது கமருதீனுக்கு வந்து கமருதீனுடைய மனைவியாக இந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இவர் வந்து எம்ஆர் ராதா கெட்டப் மாதிரி தெரியுது. விக்கல் விக்ரம். ராஜு ஒரு சீசன் பண்ணுவார், அவ்வளோ அருமையாக இருக்கும். விக்கல் விக்ரம் தன்னை ஒரு மிகப்பெரிய மகானாக காட்டிக்கொள்ளும் நபர் என்ன பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் பொறுத்தெடுத்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். இவங்க எப்படி ஆட போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு வந்து புரிதல் தன்மை கம்மி. அவர் ஒரு கண்ணோட்டத்தில் டாஸ்க் கொடுக்க, இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ளே பண்ணுவாங்க. இந்த முறை சரியாக பண்ணுங்கள்.